ஹாய் மக்களே, இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகி ப்ரௌனிங்க. ராகி மாவில் ப்ரௌனி பண்ணலாம் வாங்க எப்படின்னு பார்த்துருவோம். வழக்கமாக மைதாவில் பண்ணுவோம். இப்போ வந்து ராகிலையும் பண்ணலாம். கொஞ்சம் ஹெல்த்தி ஆப்ஷனாக போகணுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ராகிலையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தி ஆப்ஷன்றதை விட டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் ஒரே மாதிரி மைதாலேயே சாப்பிடாம இந்த மாதிரி ராகி மாவுலேயும் நம்ம ட்ரை பண்ணலாம். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வந்து மாய்ஸ்சராக நல்லா இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த ரெசிபியை தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு ராகி ப்ரௌனிக்கு எந்த ஒரு ப்ரௌனி ரெசிபியாக இருந்தாலும் டின்னை வந்து க்ரீஸ் பண்ணிடணும். ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் 4 சைடும் எக்ஸ்ட்ராவாக நம்ம எடுக்கிற அளவுக்கு இருக்கணுங்க. எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் பட்டர் பேப்பர் கீழே இருந்தால் தான் அதை நம்ம தூக்கி பிடிச்சி எடுக்க முடியும். அன்மோல்டு பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ரௌனி ரெசிபிக்கு மெயினானது இந்த டின்னை ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டோன்னா மிக்சிங் ரொம்ப ஈஸி தான். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வேலையை ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் தேவையான இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சிடணும். இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுட்டு இங்கே மிக்ஸ் பண்ணும்போதே ஓடிஜியை வந்து ஹீட் பண்ணிடணும். 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணணும். 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கேப்லேயே இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணிவிட்டு தான் ஹீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தான் இது பண்ணணும். ஸோ 200 கிராம் சாக்லேட் எடுத்துகிட்டு 50 கிராம் மைதா, 1 ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸு, 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் 170 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். 150 கிராம் அளவுக்கு ராகி பவுடர் எடுத்திருக்கேன். கேப்ப மாவு எல்லாமே 100 கிராம் வந்து பட்டருங்க. ஸோ அதுக்கப்புறமா சாக்லேட்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ டபுள் பாயிலிங் மெத்தட் பண்ணணும். இண்டக்ஷனில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதி வந்த உடனே எந்த பவுலில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோமோ அந்த பவுலை மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் இண்டக்ஷனை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சாக்லேட்டும் அதுக்கப்புறமா 100 கிராம் பட்டர் இருக்கு இல்லையா, அதையும் ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் கொடுக்கணும். சாக்லேட் வந்து வெந்துடக்கூடாது, மிக்ஸ் பண்ணி லிக்விடைஸ் ஆகணும். அவ்வளோதாங்க. இண்டக்ஷன் ஆஃப் பண்ணிட்டு அந்த தண்ணியோட ஹீட்லேயே நீங்கள் வந்து மிக்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்ல லிக்விடைஸ் ஆகும். இந்த லிக்விடைஸ் ஆகும்போது ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்க வேண்டியது வந்து சர்க்கரை, அதான் சீனி தாங்க சேர்க்கணும். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரையாக இருந்தால் ஒரு 150 கிராம் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இது 170 கிராம் வந்து அதை ஒரு 20 கிராம் குறைச்சி 150 கிராம் நாட்டு சர்க்கரை இதே ஸ்டேஜில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுங்க. ஸோ இதுக்கப்புறமா தண்ணி மேலே நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கலாம் போதும். இதை எடுத்து விட்டுட்டு ஒரு நார்மல் சர்ஃபேஸில் வச்சு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா சுகர் வந்து நல்லா கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறமா இந்த எடுத்து வச்சுருக்க 3 முட்டை இதையும் ஒன்றா சேர்த்து இப்போ இந்த ஸ்டேஜ் தான் கொஞ்சம் ப்ராசஸ் அதிகம். 10லேருந்து 15 நிமிஷம் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. நம்ம எந்த அளவுக்கு கிளறோமோ அந்த அளவுக்கு ப்ரௌனியோட மேலே இருக்குது பார்த்திங்களா ஸ்ட்ரக்சர், அது நல்லா வரும். நல்லா கிளறி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா 50 கிராம் மைதா எடுத்து வச்சுருக்க 50 கிராம் மைதாவை ஃபஸ்ட்டு மைதாவையும் அப்புறம் பேக்கிங் பவுடர் ரெண்டையும் ஒன்றா சேர்த்துட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ராகி மாவு சேர்த்தா போதுமானது. ராகி மாவுக்கு டென்ஸ் அதிகன்றதுனால இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது, நம்ம அதை செய்யணும். ஸோ இப்போ வந்து ராகி மாவை 2 பேட்சாக சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த அளவுக்கு வருது பார்த்திங்களா, க்ரீமியாக இருக்கணும். பார்க்கவே அந்த ஸ்ட்ரக்சர்லேயே உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. இப்படி தான் இருக்கணும் மாவு வந்து ஷைனி அண்டு சில்கியாக பார்க்க. வந்து நம்ம மிக்சிங்கில் தான் எல்லாமே இருக்குது. ப்ரௌனியை பொறுத்த அளவுக்கு மிக்சிங் தான். ப்ராப்பர் மிக்சிங் கொடுத்துட்டா ப்ரௌனியும் ப்ராப்பராக வந்துடுங்க. நீங்கள் வெளியில் சாப்பிட்றீங்க இல்லையா, ஹோட்டல்ஸில் தேட்டர்ஸ்க்கெலாம் போனால் மூவி தேட்டர்ஸ்லாம் இப்போலாம் ப்ரௌனி தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் சாப்பிடும் அங்கே என்ன டேஸ்ட் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டீங்களோ அதே அளவுக்கு நம்ம வீட்லேயும் செஞ்சிடலாம் அதே ஸ்ட்ரக்சரோட. ஸோ 2 பேட்சாக 3 பேட்சாக மிக்ஸ் பண்ணி உங்களுடைய மிக்சிங் டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கெட்டி சேராமல் மிக்ஸ் பண்ணணும். அது மட்டும்தான் கான்செப்ட்டு. ஸோ மிக்ஸ் பண்ணும்போதே இந்த பேட்டர் வந்து லைட்டாக டைட் ஆகிடும். இப்போ ஒரு குட்டி பவுல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். ஏன்னா இதுக்கு டென்ஸ் அதிகம். சாக்லேட் ஐட்டம்னாலே இப்போ சாக்லேட் கேக்காக இருந்தால் கூட நீங்கள் வந்து லைட்டாக தண்ணி சேர்க்கலாம். வெண்ணிலா கேக்குக்கு தவிர பிளாக் கேக், சாக்லேட் கேக் எல்லாத்துக்குமே தண்ணி ரொம்ப முக்கியம். ஏன்னா அதனுடைய அடர்த்தி அதிகமாக இருக்கிறதுனால தண்ணி சேர்க்கும் போது வேகும் போது ரொம்ப களி மாதிரி கல்லாக இல்லாமல் நல்லா வரும். நம்ம நினைக்கிற மாதிரி நல்லா வரும். அதுக்காக தான் இந்த தண்ணி. எந்த கப்பில் சேர்த்தேன்னு பார்க்குறீங்களா, இங்கே பாருங்கள். இதே தாங்க, நான் 2 பேட்சாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இந்த குட்டி கப்பில் மட்டும்தான் நான் சேர்த்துக்கிட்டேன். சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு நம்ம. அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு எல்லாம் மிங்கிள் ஆகி ஒரே ஈவன் கலராக வந்துடணும். ஸோ இந்த மாதிரி ஒரே கலராக வந்துருச்சுங்களா, அவ்வளோதான். இப்போ இந்த அளவுக்கு லிக்விடைஸாக இருந்தால் தான் ப்ரௌனி வந்து அந்த மாய்ஸ்சர்னஸ் கிடைக்கும். இல்லை ட்ரை ஆகிட்டு நம்ம கட் பண்ணும்போது உதிரும். இது வந்து அப்படியே நல்லா கேக்கியாக இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இப்போ மோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா,
அந்த மோல்டை எடுத்து கவர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மோல்டில் இந்த ப்ரௌனியை பேட்டரை ஊற்றிட்டு பேக்கிங்க்கு போட்டுற வேண்டியதுதான். இந்த ப்ரௌனி பேட்டர் வந்து இந்த அளவுக்கு லூஸாக இருக்கணும். நல்லா வந்து நம்ம ஊற்றும் போது திக்காக மாவு இல்லாமல் இந்த அளவுக்கு லூஸாக இருந்தால் பேக்கிங் வந்து கரெக்டாக உள்ளெல்லாம் நீட்டாக பேக் ஆகிடும். அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாக்கோ சிப்ஸோ நட்ஸோ எது வேணால் போட்டுட்டு ஓடிஜியில் போட்டுற வேண்டியது தான். ஓடிஜியில் போட்டுட்டு 2 ராட் மெத்தட் இருக்கும் ஹீட்டிங் பர்பஸ். இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதில் 2 ராடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 ராடுக்கு ஆப்ஷன் வச்சுட்டு கரெக்டாக 25 மினிட்ஸ் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து இது நியர்பை 35 மினிட்ஸ் ஆச்சு. வேகலை. 2வது ஒரு 10 நிமிஷம் நான் செட் பண்ணேன். அதுக்கப்புறம் 180 டிகிரியில் வச்சுட்டு லாஸ்ட்டாக கரெக்டாக 35 மினிட்ஸ் ஆச்சு இந்த ப்ரௌனி வந்து பேக் ஆகிறதுக்கு. பார்த்திங்களா, க்ளீனாக வந்துருச்சா. அதுக்கப்புறம் எடுத்து நான் ஒரு 20 நிமிஷம் ஆற விட்டுட்டேன். ஆறினதுக்கப்புறம் ப்ரௌனி இப்படி தான் இருந்துச்சு. இந்த ப்ரௌனியை அன்மோல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பட்டர் ஷீட்டுக்கும் அந்த டின்னுக்கும் நடுவில் இருக்க கேப்பில் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி எடுத்துகிட்டு ப்ரௌனியை இப்படி தூக்கிடுங்க. அப்போ தான் உடையாமல் நீட்டாக அழகாக வரும். இதுக்கு அந்த நேரத்தில் வந்து இதை நம்ம ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப சாஃப்டாக நீட்டாக ஹேண்டில் பண்ணணும். அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெரிய ஸ்லைசஸோ இல்லை சின்ன ஸ்லைசஸோ போட்டு எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாய்ஸ்சர்னஸ் தான் நம்மளை வந்து டெம்ப்ட் பண்ணும், சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி. மைதாக்கும் ராகிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, டேஸ்ட் வைஸாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. இதில் வந்து சூவினஸ் டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மைதா அது ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி இருக்கும். அவ்வளோதான். குக்கர் இருந்தாலுமே கீழே வந்து கொஞ்சம் சால்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாண்டு போட்டு அது மேலே இந்த பேட்டர் மிக்ஸ் வச்சுருக்க டின்னோ எந்த மோல்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சுட்டு இதே மாதிரி தான் ஒரு 25 மினிட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். வெந்ததுக்கப்புறம் எடுத்து இது மாதிரி கட்டிங் போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் கட் பண்ணும்போது ஹீட்டாக தான் இருந்துச்சு. இன்னும் கூட ஆற விட்டுருக்கணும். ஸோ ஆர்வக்கோளாறில் கட் பண்ணி எடுத்து வீடியோ எடுத்துட்டேன். சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நீங்களும் ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது மாதிரி நல்ல வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணுன்னா ஒரு ஷேர் கொடுங்க. பேக்கிங்கும் இருக்கட்டும், குக்கிங் ரெசிபீஸும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு பழக்கி விடுங்க. மைதாக்கு ஆல்டர்னேட்டிவாக ராகி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.